இது நாள் வரைக்கும் பார்த்திராத அளவுக்கான புதிய அளவிலாக இந்த எலினோ இருக்க போகுது. அதனால தான் சூப்பர் எலினோன்னு இதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. ரெண்டாவது, காலநிலை மாற்றத்துக்கும் குறிப்பாக குளோபல் வார்மிங்க்கு இதுக்கு நேரடியாக தொடர்பு இருக்கு. இப்போ எலினோடைய பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிராந்தியத்துக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு கடுமையான வறட்சி இருக்கும், உணவு உற்பத்தியில் பயங்கரமான ஒரு பாதிப்பு இருக்கும். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏறத்தாழ 315 மாவட்டங்களுக்கு கடுமையாக பாதிப்பு உள்ளான்னு சொன்னாங்க. அதில் 115 மாவட்டங்கள் வந்து ஹை ப்ரையாரிட்டியில் வச்சிருக்காங்க. சராசரியாக ஒரு நாளைக்கு வந்து 10,000க்கும் அதிகமான பேர் ஹீட் வேவ்ஸ்ல இறந்து போயிருக்காங்க அப்படின்னு ஒரு ஆய்வு சொன்னாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 2,000 பேர் தமிழகத்தில் இறப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்த வருஷம் மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு நிறைய பாதிப்பு இருக்கும். செந்தமிழ் குரல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நாடு முழுவதும் ஒரு பகீர் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ள எல் நினோ குறித்து பூ உலகின் அமைப்பை சேர்ந்த வழக்கறிஞர் வெற்றி செல்வன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். விரிவாக விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ பசிபிக் பெருங்கடல் பகுதியில் அந்த மேற்பரப்பு நீர் பகுதியில் ஏற்பட்டுள்ள அந்த வெப்பம் உலகம் முழுவதும் பரவ தொடங்கியுள்ளது. அதாவது அந்த நீரும் வெப்பமாக இருக்கின்றது, வீசுகின்ற காற்றும் வெப்பமாக இருக்கின்றது. இதனால் உலக நாடு முழுவதும் பெருவெள்ளம், வறட்சி, பஞ்சம் ஏற்படும் என்ற ஒரு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இந்த எல் நினோவுடைய இன்னும் தீவிரமான செயல்பாடு குறித்து சொல்லுங்கள் சார். இந்த எலினோவுடைய தீவிரமான செயல்பாடை நம்ம புரிந்து கொள்வதற்கு முன்பாக எலினோன்னா நம்ம என்னென்னு பேசிக்காக நாம் அது வந்து புரிந்து கொள்ளணும். அதாவது பூமியில் ஒவ்வொரு நிலப்பரப்பிலும் அதுக்கான இருக்கக்கூடிய பிரத்யேகமான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்குது, ஓகேங்களா? இப்போ இந்தியா வந்து நீங்கள் வந்து ஒரு ட்ராபிக்கல் ரீஜன் அப்படின்னு சொல்லுவீங்க. வட துருவம், தென் துருவம் அப்படிங்கிறது நமக்கே தெரிஞ்ச விஷயம்தான். ரொம்ப பனிப்பாறைகள் இருக்கக்கூடிய ரொம்ப குளிர்ந்த பிரதேசங்கள். அப்போது ஒவ்வொரு பிரதேசங்களும் ஒவ்வொரு பகுதியுமே வந்து பார்த்திங்கன்னா வேறு விதமான ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அப்போ இந்த ஒவ்வொரு விதமான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸும் நம்மளுடைய புரிதலுக்காக அறிவியலில் வந்து அதுக்காக தனியாக பெயரிட்டு அழைக்கிறாங்க. அந்தப்படி பசிபிக் ரீஜனில் இருக்கக்கூடிய கடலுடைய சுழற்சி அமைப்பு, இந்த ஓஷன் சர்க்குலேஷன் சொல்கிறோம்ல, அந்த கடலுடைய நீரோட்டம், அந்த கடலுடைய நீரோட்டம் அதன் காரணமாக அது வந்து காற்றோட்டத்தில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், இது ரெண்டுத்தையும் இணைத்து நமக்கு எலினோ அப்படின்னு சொல்கிறாங்க. எலினோங்கிறத விட எலினோ சதர்ன் ஆசிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பசிபிக் ரீஜனில் இருக்கக்கூடிய அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில் நிர்ணயிக்கிறதுல இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரோல் இருக்குது. எப்படி இது வந்து இந்த வேலை செய்யுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கடல் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம பூமியினுடைய தட்பவெப்ப நிலையை சமப்படுத்துவதில் அதுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. அப்போ ஒவ்வொரு பிராந்தியத்திலும் இருக்கக்கூடிய சமுத்திரமாக இருக்கட்டும், கடலாக இருக்கட்டும், மிகப்பெரிய அளவில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸை வந்து அது ரெகுலேட் பண்ணுது. பசிபிக் ரீஜனில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு முறை, இந்த கடலுடைய நீரோட்டம் அப்படிங்கிறது மாறுகின்ற பொழுது அது காற்று சுழற்சி அமைப்பு முறையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். ஏன்னா பேசிக்காக உங்களுக்கு வந்து கடலோட மெரின் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதிகமான எவாப்ரேஷன் இருக்கும் இல்லையா, நீர் ஆவியாகும் இல்லையா. அப்படி நீர் ஆவியாகின்ற போது அது காற்றோட்டத்தில் ஒரு மாறுதலை உண்டாக்கும். அந்த மாறுதலை பொறுத்து வெப்ப காற்றை கொண்டு வந்தால் அது எலினோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே வந்து குளிர்ந்த காற்றை கொண்டு வந்தா லானினான்னு சொல்லுவாங்க. இது வந்து இயற்கையாக இருக்கக்கூடிய அமைப்பு. இது வந்து புதுசாக நடப்பதுக்கல்ல. இப்போ இந்த வருஷம் நமக்கு எலினோ இருக்குது அப்படின்னா இது கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 வருஷம் இருக்கும், அதிகபட்சமாக 4 வருஷம் இருக்கலாம். அதுக்கப்புறம் அது நியூட்ரல் ஃபேஸ்க்கு போயின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் லானினாவாக மாறும். இது வந்து ஒரு இயற்கையாக இருக்கக்கூடிய சுழற்சி முறை. இப்போ இருக்கக்கூடியதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இது நாள் வரைக்கும் நாம் பார்த்திராத அளவுக்கு புதிய வெப்பத்தை இது கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜூன் 2ஆம் தேதி வேர்ல்டு மெட்ரோலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் WMO வந்து அவங்களுடைய எச்சரிக்கையை ஃபஸ்ட்டு வழங்குறாங்க. அதற்கு பின்பாக யூரோப்பியன் ஏஜென்சி அவங்களுடைய எச்சரிக்கையை வந்து வழங்குறாங்க. அப்போ 2 உலக அளவில் இருக்கிற 2 முக்கியமான ஆய்வு மையங்கள் இந்த எலினோ குறித்து அவங்களுடைய எச்சரிக்கை எழுதுகிறாங்க. அதன் அடிப்படையில் ஆண்டனியோ குட்டெரஸ், அவர் தான் யூஎனுடைய செக்ரட்டரி ஜெனரல், அவர் வந்து ஒரு ஸ்பீச் வந்து கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப ஆபத்தாக இருக்க போகின்றது, உடனே துரிதங்கள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த எச்சரிக்கைலாம் ஏன் கொடுக்குறாங்கன்னா, இது நாள் வரைக்கும் பார்த்திராத அளவுக்கான புதிய அளவிலாக இந்த எலினோ இருக்க போகுது. அதனால தான் சூப்பர் எலினோன்னு இதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. நம்பர் 1. ரெண்டாவது, காலநிலை மாற்றத்துக்கும் குறிப்பாக குளோபல் வார்மிங்க்கு இதுக்கு நேரடியாக தொடர்பு இருக்கு. ஏன்னா பூமி வேகமாக சூடாகிட்டு இருக்கு. அப்படி வேகமாக சூடாகிறதுனால பசிபிக் ரீஜன் ரொம்ப வேகமாக சூடாகிட்டு இருக்கு. அப்படி சூடாகுவதன் காரணமாக அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய நீரோட்டம் பயங்கரமாக மாறுதலுக்கு உள்ளாகுது. அந்த கடல் நீரோட்டத்தில் ஏற்படக்கூடிய மாறுதல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் சர்க்குலேஷன் நிறைய மாற்றங்களை உண்டாக்குது. அதன் காரணமாக உங்களுக்கு சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு பெரிய பாதிப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ எலினோவுடைய பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிராந்தியத்துக்கு ஒவ்வொரு விதமாக இருக்கும். இப்போ சவுத் ஏஷியா பொறுத்த வரைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வறட்சி இருக்கும்,
உணவு உற்பத்தியில் பாதிப்பு ஏற்படுங்கிறாங்க. சவுத் ஈஸ்ட் ஏஷியா வந்து தாய்லாந்து, இந்தோனேஷியா, மலேசியா இந்த போன்ற நாடுகள்லாம் வந்து பயங்கர வெப்பம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதுவே உங்களுக்கு இந்த பக்கமாக அமெரிக்கா சார்ந்து கொடுப்பதில் அங்கே சூறாவளி காற்றை வந்து உண்டாக்கும் சொல்கிறாங்க. அப்போ எந்த பகுதியில் இது எந்த விதமான தாக்கத்தை உண்டாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ரீஜனில் ஒரு அமைப்பு முறை இருக்கோ அது சார்ந்து இருக்கக்கூடிய பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் தான் விஞ்ஞானிகள் இப்போதைக்கு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஆமாம், கணிச்சிருக்காங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு கடுமையான வறட்சி இருக்கும், உணவு உற்பத்தியில் பயங்கரமான ஒரு பாதிப்பு இருக்கும். அதாவது எங்கே மழை பெய்யுமோ அங்கே வந்து வறட்சியாக இருக்கும், எங்கே வறட்சியாக இருக்குமோ அங்கே மழை வெள்ளம் இருக்குன்னு சொல்லிட்டாங்களே, அப்படிதானா? அது காலநிலை மாற்றத்தினோட ஒரு பிரதிபலா இருக்கும். எல்லினோவை பொறுத்த வரைக்கும் வறட்சியே இன்னும் அதிகமாக இருக்கும். எங்கே ட்ராட் இருக்கோ அது இன்னும் பயங்கர வறட்சி அதிகப்படுத்தும். எங்கே வந்து உங்களுக்கு வந்து வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கோ அது இன்னும் அதிகமாக இருக்கும். அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் வந்து ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாக வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் இது பண்ணியிருக்காங்க, ஒரு முக்கிய ஆலோசனை கூட நடத்தியிருக்காங்க. யூனியன் கவர்மெண்ட்டோட அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் சொல்கிறேன். அவர் வந்து என்ன சொல்ல, இந்தியாவில் என்ன ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏறத்தாழ 315 மாவட்டங்களுக்கு கடுமையாக பாதிப்புள்ளாக சொன்னாங்க. அதில் 115 மாவட்டங்கள் வந்து ஹை ப்ரையாரிட்டியில் வச்சுருக்காங்க, ரொம்ப வறட்சி அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்களாக சொல்கிறாங்க. ஸோ இந்த 115 மாவட்டங்கள் ரொம்ப பாதிப்புள்ளாகும். ஏறத்தாழ 300க்கு அதிகமான மாவட்டங்கள் வந்து இது பிரச்சனை எதிர்கொள்ளும் அப்படிங்கிறதா இப்போது இருக்கக்கூடிய நமக்கான இருக்கக்கூடிய கணக்குகளாக இருக்கு. தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் பாதிக்க வாய்ப்பு இருக்குது? தமிழ்நாட்டை பற்றி குறிப்பிட்டு சொல்லலை. என்ன அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா, அந்த ரிப்போர்ட்டில் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த மாவட்டம், எந்த மாநிலங்கள், எந்த மாவட்டங்கள் அப்படின்னு அவங்க சொல்லலை. வந்து அதிகமான வட மாநிலங்கள் தான் சொல்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கணும்னா, இவங்க இதை வந்து அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி அப்படிங்கிறதுனால நீர் பற்றாக்குறை, உணவு உற்பத்தி இது 2 வச்சு தான் பார்க்குறாங்க. ஆனால் நமக்கு எந்த பகுதியில் ஹீட் வேவ்ஸ் அதிகமாக இருக்கும், வெப்ப தாக்கம் எவ்வளோ பேர் அதிகமாக பாதிப்படைவாங்க, இதனால் எவ்வளோ பேர் பர்ணிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது என்பதற்கான ஆய்வு ரீதியாக இருக்கக்கூடிய இதாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஸோ அந்த வகையில் நமக்கு இப்போ வெயிலே இப்போ கொடுமையாக இருக்கு இல்லையா? இந்த வெயில் வந்து உங்களுக்கு அக்டோபர் வரைக்கும் தொடரும். இப்போ இதனுடைய தாக்கம் தான் அந்த எல்னினோ, வெயில் தாக்கமா? அது நீங்கள் அப்படி புரிஞ்சுக்க முடியாது. அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இயல்பாக நமக்கு கோடை காலம் தான். இல்லை, இயல்பை விட அதிகமாக இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நமக்கு வந்து மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அப்படிங்கிறது கோடை காலம் தான், வெப்பம் தான். இளவேனில், முதுவேனில் நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா? உங்களுக்கு தை மாசத்துலேருந்து நமக்கு வேனில் காலம் ஆரம்பிச்சிருது இல்லைங்களா? அப்போ இந்த வேனில் அப்படிங்கும்போது வெயில் காலம் தான். வெயில் காலத்தை வந்து நம்ம வந்து ஒரு 4-5 மாதங்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு வெயில் காலம் தான் பிடிச்சி வச்சிருக்கோம். அதில் கம்மியான வெயில், அதிகமான வெயில், இளவேனில், முதுவேனில் வச்சிருக்கோம். இது வந்து நமக்கு வந்து ஏறத்தாழ ஒரு 10,000 வருடங்களாக இருக்கக்கூடிய ஒரு சமநிலை. இப்போ வீசக்கூடிய அந்த வெயில் வந்து இயல்போட அதிகமாக தானே இருக்கு. ஆமா இருக்கு. அது தாக்கம் எல்னினோவான்னு கேட்கிறேன். இல்ல, அதுக்காக எல்னினோ கிடையாது. எல்னினோ இந்த பாதிப்பின் அதிகப்படுது. ஆனா முதல் காரணம் என்னன்னா, புவி வெப்பமயமாதல், குளோபல் வார்மிங். குளோபல் வார்மிங் தான் ஃபர்ஸ்ட் காரணம். ஸோ இவ்வளவு வெயில் உங்களுக்கு அதிகமான தாக்கத்தை இருக்கிறதுக்கு காரணம் வந்துட்டு குளோபல் வார்மிங் ரொம்ப வேகமாக சூடாகிட்டு வருது. 2வது காரணம் நகரமயமாதல். நம்ம அதிகமாக கான்கிரீட் இருக்கக்கூடிய அமைப்பு மாதிரி உருவாக்கி இருக்கோம். நீங்க சென்னை வளங்கள் அழிக்கப்படுவது அப்படின்னா அப்போ அர்பன் ஹீட்டிங் எஃபெக்ட் சொல்லுவாங்க. 3வது எல்லினோட தாக்கம் இன்னும் கடுமையானதா இருக்கும். இப்போ 3 சேர்ந்து வரப்போகுது. இப்போ ஆல்ரெடி 2 பிரச்சனை நம்ம எதிர்கொண்டுட்டு இருக்கோம். இப்போ 3வது புதுசாக ஒரு பிரச்சனை வருது. ஸோ அப்போ எல்லினோ அப்படிங்கிறது வந்து என்னன்னா வந்து இந்த வெப்பத்தை இன்னும் அதிகப்படுத்தும். ஸோ அதான் இதில் இருக்கக்கூடிய ஆபத்து. ஸோ அப்போ அந்த வகையில் நம்ம புரிஞ்சுக்கணும்னா, உங்களுக்கு ஆல்ரெடி குளோபல் வார்மிங் வந்து நம்மளுடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கு. அந்த ஒரு பாதிப்பை நம்ம எதிர்கொண்டுட்டு இருக்கோம். அந்த பாதிப்பு கூடுதலாக நகரமயமாதல், அது இன்னும் நமக்கு அந்த இயற்கையாக இருக்கக்கூடிய வெப்பத்தை தணிக்கக்கூடிய எந்த விதமான அமைப்புகளும் இல்லாமல் இருக்குதோ அதனால வெப்பம் அதிகமாக இருக்குது. அதனால நைட் நம்ம அதிகமாக புழுக்கமாக இருக்குது. ஏன்னா சிமெண்ட் அண்ட் ஸ்டீல் வந்து ஹீட்டை வந்து உள்ள வாங்கி வச்சுக்கோம். நாள் ஃபுல்லாக வெயில் இருக்குது இல்லையா? நைட்டு நீங்கள் வீட்டுக்குள்ள ஏன் தூங்க முடியல, ஏன் புழுக்கமாக இருக்குது, கரண்ட் இல்லைன்னா ஏன் வெளியே வந்து பிரச்சனை பண்ணுறோம்? ஏன் அப்படின்னா கரண்ட் எல்லாம், ஃபேன் எல்லாம் உங்களை தூங்க முடியாது. அந்த அளவுக்கு வெக்கையா இருக்கு. அந்த அளவுக்கு வெக்கையா இருக்க காரணம் என்ன? நகரமயம் காரணம். அர்பன் ஹீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்ரெடி இந்த பிரச்சனை நம்ம எதிர்கொண்டு இருக்கோம். ஆல்ரெடி ஒரு அடுப்புல இருக்க மாதிரி தான் நம்ம இருக்கோம். இப்போ அடுத்து மேல ஒன்று வருது. எரியிற நெருப்புல வந்துட்டு எண்ணெய் ஊத்தின கதையா வந்து பாத்தீங்கன்னா எல்லினோ வேற வருது. அப்ப இந்த பாதிப்பு இன்னும் இருக்கும். அதனாலதான் நம்ம தாது அந்த பஞ்சத்தை நோக்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைமைக்கு நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிற எச்சரிக்கையும் சொல்றாங்க. அதாவது வறட்சி இருக்கும், பஞ்சமும் இருக்கும். ஆமா, உணவு உற்பத்தி இருக்கு. பேசிக்கா வாட்டர் ஸ்கார்சிட்டி இல்லனாக்கா உணவு. ஆமா, வாட்டர் ஸ்கார்சிட்டி இருக்கலாம். வந்து தண்ணி இப்ப இருக்கிற நீர் தேக்கங்களே தண்ணி வேகமா குறைஞ்சிட்டு இருக்கு. பயங்கர எவாபரேட் அதிகமாயிட்டு இருக்கு இல்லைங்களா? அப்போ நீர் தேக்கங்கள தண்ணி குறைஞ்சிட்டே இருக்கும். கிரவுண்ட் வாட்டர் ரேட் நம்ம குறைஞ்சிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது விவசாயம் பண்ண முடியாது இல்லை. அப்போ உணவு உறுதி இயல்பா குறையும். அப்புறம் உங்களுக்கு அதிகமான வெப்பத்தினால செடி கருக ஆரம்பிக்கும். இந்த பாதிப்புலாம் உங்களுக்கு இருக்குங்களா? அப்போ உணவு உற்பத்தி, நீர் பற்றாக்குறை இது எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை நமக்கு அதிகரிப்பாங்க வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த 3 பிரச்சனை ஒன்றாக சேரும்போது நம்மளுடைய இயல்பான வாழ்க்கைக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் இல்லையா? நிச்சயமாக நிலவளம் பாதிக்கப்படும், நீர்வளமும் பாதிக்கப்படும், உடல் நலமும் பாதிக்கப்படும். இது எப்படி எதிர்கொள்றது? ஆமா, நிச்சயமா. அதாவது என்னன்னா, அது என்னன்னா அந்த பிரிவிலேஜ் நமக்கு இருக்காங்கிறதான் கேள்வி. பேசிக்கா அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க பாடி டெம்பரேச்சர் ஒன்று இருக்கு. ஆமா,
இல்லைங்களா? 36 டிகிரி செல்சியஸ் இருக்கணும், 36லேருந்து 37 இருக்கலாம். நீங்கள் அதுதான் 38 39ன்னு போகும்போதே உங்களுக்கு ஃபீவர் வந்துடும். 40 கிராஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டேஞ்சர் ஜோனுக்கு போயிடுறீங்க. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா மனிதன் இறந்துடுவாங்க. அப்போ பாடி டெம்பரேச்சர் பேலன்ஸ் பண்ணுறதுல ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது. அது குறையவும் கூடாது, மேலே அதிகமாகவும் கூடாது. உங்கள் பாடி டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் அவுட்டர் டெம்பரேச்சர் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். அவுட்டர் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்கள் பாடி அதை வந்து தாங்கி வாழ முடியாது இல்லைங்களா? அப்போ வெளியே வெப்பமாக இருக்கும்போது உங்கள் உடம்பு தாங்காது. அப்போ வெயிலில் வேலை செய்கிறதுங்கிறது சவாலானதாக இருக்கும். அப்போ வெயிலில் வேலை செய்யாமல் இருக்கணும். இப்போ கேள்வி என்னன்னா, எல்லாராலும் அப்படி இருக்க முடியுமா அப்படிங்கிறது தான். ஒர்க் அட் ஹோம் எல்லாராலையும் பண்ண முடியுமா? இப்போ இந்தியாவில் கூட 90% மக்கள் வந்து அன்னார்கல் செக்டர் தான் இருக்காங்க. அவங்க ஃபிசிக்கல் லேபரர்ஸாக இருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு விதத்தில் வந்து வெளியே வெயில் எதிர்கொண்டு தான் இருக்கணும். அப்படி வெயில் எதிர்கொண்டு இருக்கக்கூடிய அந்த நபர்களாக இருக்கு, அவங்க ஏசியில் இருக்க முடியாது இல்லையா? அப்போ அவங்களுக்கெல்லாம் பயங்கர ஆபத்து இருக்கும். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கு வெப்பத்தின் காரணமாக விவசாயிகளிடம் அதிகமான கிட்னி சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஆய்விற்கு நமக்கு வந்திருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ் தான் அதை செஞ்சுருக்காங்க. தமிழகம் இருக்கக்கூடிய வந்து விவசாயிகளிடம் அவங்க ஆய்வு செய்ததில் பார்த்தீங்கன்னா இதனால் வரைக்கும் இருக்கக்கூடிய வெயினுடைய தாக்கத்தின் காரணமாக இது ஏற்படுதுன்னு சொல்லி ஏற்படுத்திருக்கு. அவங்க கிட்னி ஸ்டோன் ஏன்னா டீஹைட் ஆவாங்க இல்லைங்களா? அதிகமாக வந்துட்டு நீரிழிவு வந்து போயிட்டே இருக்கிறதுனால வந்துட்டு உங்களுக்கு அது டீஹைட் ஆகிறதுனால வந்து உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் உண்டாகுது. ஸோ ஆல்ரெடி நம்ம வெயில் பிரச்சனைக்கு சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அதிகமான வெப்பத்தின் காரணம் மனிதர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ கூடுதலாக இந்த பிரச்சனை வருகின்ற போது அதிகமான பாதிப்பை உண்டாக்கும். அது குறிப்பாக வந்து உடல் உழைப்பாளிகளுக்கு, பெண்களுக்கு, முதியவர்களுக்கு, குழந்தைகளுக்கு இது அதிகமான பாதிப்பை உண்டாக்கும். இந்த எல்னினோ வந்து சூப்பர் எல்னினோ மாறப்போ ஜூலை டு செப்டம்பர் மாற வாய்ப்பு இருக்குது. அப்போது அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில், இந்தியாவில் எத்தகைய பாதிப்பு இருக்கும், அதை எப்படி நம்ம எதிர்கொள்கிறது? குறிப்பாக வந்து மழை இல்லைன்னா விவசாயம் பண்ண முடியாது, விவசாயம் பண்ணலன்னா நமக்கு வந்து உணவு கிடைக்காது, அங்கே உணவு பஞ்சம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எப்படி ஒரு பேரிடராக இருக்கும் அது? இல்லை, இப்போ இதில் சிக்கல் என்ன அப்படின்னா, இப்போ எல்னினோ வந்து வெப்ப காற்றை கொண்டு வருங்கிறோம், ஹீட் வேவ்ஸை கொண்டு வருங்கிறோம். ஹீட் வேவ்ஸுங்கிறதுனா என்ன, அதை டிஃபைன் பண்ணி இருக்கிறது ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்க IMDA. ஹீட் வேவ்ஸ்னால் அதுக்கு ஏர்லி வார்னிங் சிஸ்டம், அதுக்கு ஒரு அலர்ட்னஸ் கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவங்ககிட்ட தான் இருக்குது. IMDA தான் கொடுக்கணும். IMDA வந்து சொல்லணும். IMDA வந்து எப்போ டிக்ளேர் பண்ணுவாங்கன்னா, ஒரு சராசரியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வந்துட்டு அதனோட தட்பவெப்ப நிலையை விட 5% அதிகமாக உங்களுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் போது அவங்க ஹீட் வேவ்ஸ் டிக்ளேர் பண்ணுவாங்க. அது 2 ஸ்டேஷனில் அது பதிவாகணும். இப்போ சென்னை பொறுத்த வரைக்கும் நுங்கம்பாக்கம் அண்ட் மீனம்பாக்கம் இந்த 2 மெட்ராலஜிக்கல் ஸ்டேஷனில் கண்டினியூஸ் 48 மணி நேரத்துக்கும் சென்னையினுடைய இயல்பு தன்மையை விட 5 டிகிரி செல்சியஸ் அதிகமாக வெப்பம் பதிவானாலும் அது ஹீட் வேவ்ஸ் சொல்கிறாங்க. இது வந்து பழைய இருக்க ஒரு மெத்தடாலஜி, 150 வருஷம் முன்னாடி பழைய மெத்தடாலஜி. இதை வச்சு இப்போ எப்படி நீங்கள் பீப்புளுக்கு வார்னிங் கொடுப்பீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ பிரச்சனை நீங்கள் அதுதான், நீங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எச்சரிக்கை வேணும்ல. நான் இப்போ வெளியே போகலாமா வேண்டாமான்ட்டு அந்த எச்சரிக்கை கொடுப்பதற்கான அந்த முடிவை எப்படி எடுக்க போகிறீர்கள், அதற்கான விஞ்ஞான வளர்ச்சியே இந்தியாவில் போதுமானதாக இல்லை. ஏர்லி வார்னிங் சிஸ்டத்தில் ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் இருக்குது. இப்போ கடந்த காலங்களில் லேபர் டிபார்ட்மெண்ட் மூலமாக கன்ஸ்ட்ரக்ஷன் லேபரில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 11 மணிலேருந்து 3 மணி நேரம் வேலை செய்ய அவங்கள அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சர்க்குலர் விட்டாங்க. 2 வருஷம் அந்த மாதிரி சர்க்குலர்ஸ் வந்துட்டு. ஸோ ஏன்னா அந்த நேரத்தில் வெயில் அதிகமாக இருக்கும். ஸோ லேபர்ஸை நீங்கள் வந்து அப்படி அந்த வேலை செய்யக்கூட கட்டாயப்படுத்தக்கூடாது. இப்போ இது வந்து பொதுமக்களுக்கான காமனான அறிவிப்பான்னு கிடையாது, ஒரு செக்டருக்கு மட்டும்தான். அப்போ மற்றவங்களாம் வெயிலில் போய் வேலை செய்கிறாங்களே, இப்போ 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெயில் நின்னாலுமே அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவ்வளோ வெயில் காயுது, வெயில் அதிகமாக இருக்குது, வெப்பம் அதிகமாக தான் இருக்குது, வெயிலோட வெப்பம் அதிகமாக இருக்குது. சுற்றி இருக்கக்கூடிய கான்கிரீட்டுக்குள்ளே தானே நீங்கள் இருக்கீங்க, ஃபுல்லாக எல்லாமே கான்கிரீட் தானே இருக்குது. அப்போ அங்கேருந்து ஹீட் எக்ஸ்போஷர் இருக்குல்ல, ஹீட் தேங்கிட்டே இருக்குல்ல, வெயில் உங்களுக்கு வந்து எக்ஸ்போஷர் இருக்குது. சுற்றி வேறு ஆல்ரெடி வந்து ஹீட் பேர்னிங் உங்களுக்கு இருக்குது. இதுக்கப்புறம் எல்னினோ கொண்டு வரது இருக்காங்க, காற்றோட்டம் இல்லாமல் இருக்குது. இது எல்லாமே சேர்த்து வச்சு உங்களுக்கு ஆபத்தை உண்டாக்கும். இன்னொரு பிரச்சனை, வட மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது தென் மாநிலத்துக்கு நமக்கு இன்னும் பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஹியூமிடிட்டி லெவல் அதிகமாக இருக்காது, நமக்கு இருக்கும். காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து வேர்க்காது. அப்படியே வேர்த்தாலும் பாடி கூல் பண்ணாது. உங்களுக்கு கூலிங் மெக்கானிசம், பாடியினோட வேர்வை வந்து எப்போ வேலை செய்யும் அப்படின்னா, வேர்த்ததுக்கு அப்புறம் அது எவாப்ரேட் ஆகணும். ஆனால் காற்றில் ஈரப்பதம் அதிகமாக வேர்க்காது, திருப்பி எவாப்ரேட் ஆகி திருப்பி வேர்க்காது. அப்போ நீங்கள் எவ்வளோ தண்ணி குடிச்சாலும் தாக இருந்துகிட்டே இருக்கும். அப்போ நமக்கு சவுத்தில் இந்த ஒரு பாதிப்பு இருக்குது. ஏன்னா கடலோர பகுதியில் நமக்கு இருக்கிறதுனால, நமக்கு கடல் சார்ந்த கூட காற்று இருக்கிறதுனால ஹியூமிடிட்டி லெவல் அதிகமாக இருக்கும். அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, ஹியூமிடிட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகுது, அந்த பாதிப்பு இருக்கும். இப்போ இதெல்லாம் நம்மளுடைய அரசனுடைய எச்சரிக்கையில் இதெல்லாம் வந்துருச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்போ நீங்கள் உங்கள் மொபைல் எடுத்துகிட்டு வெதர் ஆப் போங்க, அதில் என்ன டெம்பரேச்சர்னு செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவல் டெம்பரேச்சர் சென்னை இப்போ வந்து நம்ம பதிவு செய்யக்கூடிய இந்த நேரத்தில் 36 காட்டலாம். ஆனால் ஃபீல்ஸ் லைக் டெம்பரேச்சர் ஒன்று காட்டும். ஃபீல்ஸ் லைக் டெம்பரேச்சர் 40 காட்டும். அந்த ஃபீல்ஸ் லைக் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது என்னன்னா, காற்றில் எந்த அளவுக்கு ஈரப்பதம் இருக்குது, காற்றில் வெப்பம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, இது ரெண்டோடைய ரேஷியோ, இது ரெண்டு உங்கள் உடம்பு எவ்வளோ தாங்கும் அப்படிங்கிறதுக்கான ஹீட் இண்டெக்ஸ்னு அவங்க வச்சிருக்காங்க. அந்த ஹீட் இண்டெக்ஸ் அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஆக்சுவல் டெம்பரேச்சர் 36 இருந்தாலும் உங்கள் பாடி உணரக்கூடியது 40 உணருது. அப்போ வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருக்குதுங்கிறதுக்கான எச்சரிக்கை. இப்போ இது ஒரு வெதர் ஆப் பண்ணுது.
அமெரிக்காவில் இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறாங்க, ஆனால் இந்தியாவில் நாம இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணல. அப்போ எப்படி நீங்கள் தற்காத்து கொள்ள முடியும்? ஃபர்ஸ்ட் எனக்கு எச்சரிக்கை கொடுக்கணும் இல்லையா? அப்போ நம்மகிட்ட என்னன்னா முதல் கோரிக்கை என்னன்னா, அரசு நம்ம வைக்கிறது, நீங்கள் உங்களோட ஹீட் வார்னிங் சிஸ்டத்தை மாற்றி அமைங்க. ஹீட் வார்னிங் சிஸ்டத்தை வந்து மாறுங்க. அதுக்கு பெஸ்ட் மாடல் வந்துட்டு ஐரோப்பிய மாடல் தான். அவங்க வந்து UTCIன்னு ஒரு மாடலை பின்பற்றுறாங்க, யூனிவர்சல் தெர்மல் கிளைமேட் இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதனுடைய அடிப்படையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாத்தையும் கருத்தில் கொள்றாங்க. ஒரு பகுதியில் எந்த அளவுக்கு ஆல்ரெடி வெப்பம் இருக்குது, சூரிய வெப்பம் எவ்வளோ வந்துகிட்டு இருக்கு, காற்றோட்டம் எந்த அளவுக்கு இருக்கு, காற்றில் ஈரப்பதம் எந்த அளவுக்கு இருக்கு, இதெல்லாம் கணக்கிட்டு இந்த பகுதியில் அப்போ அதிகமாக சூடு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு, நீங்க போகாதீங்கன்னு சொல்றாங்க. அப்போ இப்படியான வந்து கணிக்கின்ற இப்படியான ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய முறையை நமக்கு வேணும். அந்த முறையை நம்மகிட்ட வந்து இல்லை. இது ஒரு பெரிய பிரச்சனை. ரெண்டாவதா இருக்கக்கூடிய பிரச்சனை, மருத்துவம் சார்ந்து இருக்கக்கூடிய இதுக்கான ப்ராப்பரான ஒரு SOP இல்லை. இப்போ ஒருத்தர் வந்து ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காரு, வெப்பம் தாங்க மயக்கம் போட்டு விழுகிறாரு, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னா கார்டியாக் அரெஸ்ட் தானே சொல்றாங்க. அது ஹீட் இண்டஸ்ட் கார்டியாக் அரெஸ்ட் சொல்றது இல்லையா? வெப்பத்தின் காரணமாக தான் நிகழ்ந்திருக்குன்னு. அப்ப அந்த டேட்டாவே வேணும்ல. ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, ஏறத்தாழ இந்தியாவில் சராசரியாக ஒரு நாளைக்கு வந்து 10,000க்கும் அதிகமான பேர் ஹீட் வேவ்ஸ்ல இறந்து போயிருக்காங்க அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்றாங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு 2,000 பேர் தமிழகத்தில் இறப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஆனா நம்ம இன்னும் அந்த டேட்டாஸ் வெரிஃபை இன்னும் அதிகரிக்கும். அது ஜூலை டு செப்டம்பர்ல இது இந்த டேட்டாஸுமே என்னன்னா, போதுமான டேட்டாஸ் இல்லாத போது ஒரு தோராயமான ஆய்வின் அடிப்படையில் இவங்க சொல்றாங்க. ப்ராப்பர் டேட்டாஸ் இல்லை. ப்ராப்பர் டேட்டாஸ் இருந்தால் இன்னும் அதிகமாகும். ஏன்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது இல்லை, எவ்வளோ பேர் இறந்து போகிறாங்க, ஹீட் இந்த மாதிரி வியாதிகள் இன்டியூஸ் பண்ணுதுங்கிறதுக்கான ப்ராப்பரான மெத்தடாலஜி இல்லை. அப்படி இருக்கும் போது தான் தெரியும். அப்போ இந்த மாதிரி சயின்டிஃபிக்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் பாலிசிஸ் இருக்கின்ற போது தான் நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ள முடியும் இல்லையா? அதில் வந்து IMDA சரியான IMDA செய்யணும், உங்களுக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் செய்யணும். இப்போ தமிழக அரசாங்கம் பொறுத்தவரை ஹீட் வேவ்ஸை டிசாஸ்டராக டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆனால் ஹீட் வேவ்ஸை வந்து நீங்கள் கண்காணிப்பதற்கு, அதுக்கான துறைவான நடவடிக்கை எடுப்பதற்கு மருத்துவர்களுக்கு என்ன பயிற்சி நாம் கொடுத்துருக்கோம், தொழிலாளர்களுக்கு என்ன பயிற்சி கொடுத்துருக்கோம் ஒரு கேள்வி இருக்குது. இப்போது தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் லேபர் டிபார்ட்மெண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 22 நலவாரியங்கள் இருக்காங்க. இந்த 22 நலவாரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களும் பாதுகாக்கின்ற வேலையை அவங்க செய்கிறாங்க. கிக் ஒர்க்கர்ஸ் கூட வந்து தனியான ஒரு நலவாரியம் இருக்குது. அப்போ அவங்க மூலமாக பணி சூழலை அவங்க உறுதி செய்யலாம் இல்லையா? அப்போ ஒருத்தர் கடையில் வேலை செய்கிறாருன்னா அந்த கடையில் வந்து ப்ராப்பர் வென்டிலேஷன் இருக்கா, தண்ணி கொடுக்குறாங்களா அந்த லேபருக்கு அப்படின்னு வெரிஃபை பண்ணுறது இவங்களோட வேலை. ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, அது ப்ராப்பராக ரன் பண்ணுதா, அதில் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்க்க வந்து இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டோட வேலை. அப்போ இந்த மாதிரி துறை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக தொழிலாளர்களை வந்து பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அப்போ ஒரு அரசாக செய்ய வேண்டிய, பாலிசி மேக்கர் செய்ய வேண்டிய வேலை தான் அதிகமாக இருக்குது ஒழிய தனி மனிதனாக நம்ம இதில் என்ன செய்ய முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? அது எனக்கு நான் வெயிலுக்கு போய் தான் ஆகணும். எனக்கு சூழல் அப்படி தானே இருக்குது. நான் வெளியே போனால் தான் எனக்கு கஞ்சி குடிக்க முடியும். அப்போ நான் எனக்கு வீட்டில் உட்காருக்கேன்னு எனக்கு லக்ஸரி கிடையாது இல்லை, எனக்கு அந்த வசதி வாய்ப்பு கிடையாது இல்லையா? இப்போ கிராமத்தில் உள்ள மக்கள் வந்து வெயில் அதிகமானால் நேரில் நோக்கி மரத்துக்கு அடியில் போய் உட்காருவாங்க, இளைப்பாருவாங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து குளியல் போட போவாங்க நீர்நிலைகளில். இப்போ வந்து வீசுகின்ற காற்றும் வெப்பமாக இருக்கின்றது, நீரும் வெப்பமாக இருக்கின்றது, வெயில் தாக்கமும் வெப்பமாக இருந்தால் எப்படி வந்து சமாளிப்பது? அப்போ அதுதான் என்னன்னா, இப்போ என்ன ஒரு இம்பேலன்ஸ் வந்திருக்குல்ல. இப்போ இயற்கையாக இருக்கக்கூடிய அமைப்புகளை வந்து நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நீங்கள் கிண்டி பகுதி போங்க, சென்னையில் இருக்கக்கூடிய கிண்டியாக இருக்கட்டும், அந்த இடத்துக்கு போது இல்லை வந்து பொழுதுபோக்கு பூங்கா சொல்கிறீங்களா? இல்லை, பெசநகர் ஏரியாவை பீச் முன்னாடியே சொல்கிறேன். அந்த ஏரியா போனீங்கன்னா அந்த ஏரியாவுக்குள்ளே போகும்போதே மற்ற இடத்துக்கு கம்பேர் பண்ண வெயில் கம்மியாக இருக்கு இல்லையா? கடல் நீரே வந்து அந்த மேற்பரப்பு வந்து ஹீட்டாக தான் இருக்க போகுது. அது கடல் நீரும் வெப்பமாக தான் இருக்கு. அந்த எக்கோசிஸ்டத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு சொல்றேன். நீங்க வந்துட்டு பெசநகருக்கு போறீங்க, பெசநகர் போற வழி உங்களுக்கு வந்து ரொம்ப குளுமையா இருக்கு இல்லையா? ஆமா. காடு இருக்குது இல்லையா? ஆமா. அப்ப காடு வந்து என்ன பண்ணுது, சூட்டை தணிக்குது இல்ல? அது சொல்றேன். அப்ப நீங்க அது அப்படி புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற. அப்ப நகரத்துல அதிகமான மரங்கள் இருந்துச்சுன்னா வெப்பம் வந்து குறையும். நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்ப மரத்துக்கு கீழே இருந்தாலும் வந்து இதா இருக்கணும். ஒரு தனி மரம் இருக்கும்போது நமக்கு பிரச்சனையா இருக்கும். அது ஒரு பெரிய தோப்பா இருக்கும் போது உங்களுக்கு அந்த ஹீட்டை வந்து குறைக்கும் இல்லைங்களா? அப்ப அந்த கிரீன் கவர் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த கிரீன் கவர் இப்போ நம்ம வந்து குறைக்கிறோம். அதே மாதிரி வந்து இப்போ ஒரு ஓடை இருக்குது அப்படின்னா அந்த தண்ணி கொதிக்கும். ஆனால் ஓடுற தண்ணி வந்துட்டு ஹீட் எடுத்துகிட்டு போகும். ஆமாம் ஆமாம் இல்லைங்க, ஒரு ஸ்ட்ரீம் வந்து எடுத்துகிட்டு போகும். அப்போ நதியினுடைய தேவை நமக்கு வந்து அதிகமாக இருக்குது. வெட்லேண்ட்ஸ் வந்துட்டு ஹீட் வந்து உள்ளது. அப்போ என்னன்னா, இயற்கையாக இப்போ அதிகம் இருக்கக்கூடிய வெப்பத்தை எதிர்கொள்வதற்கு இயற்கையாகவே சில அமைப்பு முறைகள் இருக்குது. அந்த அமைப்பு முறைகளை அழிச்சிட்டு இப்போ ஒன்றும் இல்லை, மரத்தெல்லாம் வரிசையாக வெட்டிட்டு அங்கே ரோடு போட்டுட்டு அதுக்கப்புறமா சிக்னல் வச்சுட்டு சிக்னல் நிற்கும் போது வெயில் அதிகமாக இருக்குன்னு ஷேட் போட்டுட்டு இருக்கோம். நடக்குது இப்போதைக்கு இல்லைங்களா? இப்போ ஏன்னா நிக்க முடியல மனிதனால. 30 செகண்ட் தான் நீங்க நிக்க போறீங்க. 30 செகண்ட் கூட நிக்க முடியல, அந்த அளவுக்கு வெயிட் கொடுமையா இருக்குது இல்லைங்களா? அப்ப என்னன்னா, நீங்க மரத்தை வெட்டினது தப்பு. மரத்தை வச்சுட்டு நீங்க ரோடு போட்டுருக்கணும் இல்லைங்களா? அப்போ மரத்தை வெட்டிட்டு நீங்க அப்ப நம்மளோட அர்பனைசேஷன் பிரச்சனை. அப்போ இதெல்லாம் என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இயற்கையாக இருக்கக்கூடிய அமைப்புகளை பாதுகாப்பதன் மூலமாக தான் இந்த சூட்டை வந்து தணிக்க முடியும்.
அப்போ அந்த கிரீன் கவரை நீங்கள் எப்படி இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க, அந்த பசுமை பரப்பை எப்படி நம்ம வளப்படுத்த போகிறோம், அந்த கடல் சார்ந்து இருக்கக்கூடிய வளங்களை எப்படி நம்ம வளர்க்க போகிறோம், சதுப்பு நிலங்களை எப்படி வளப்படுத்த போகிறோங்கிறத கேள்வி. அப்போ இதுதான் நம்மளை வந்து பாதுகாக்கும். அப்போ தமிழக அளவில் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, இது வந்து மாநில அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை. இப்போ மாநில அரசாங்கங்கள் நம்மளோட கிரீன் கவரை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கணும். அப்போ நம்ம என்னன்னா, நம்மளோட அர்பனைசேஷன், நம்மளோட டெவலப்மெண்ட், வளர்ச்சி இதெல்லாம் நம்ம ரீவிசிட் பண்ண வேண்டியது இருக்குது. அது இன்னும் கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்குது. இதெல்லாம் சரியான போக்கில் தான் போய்கிட்டுறதா, இதெல்லாம் ஒரு சஸ்டைனபிளுக்கான மாடல் தானே அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்போ இதன் மூலமாக தான் நம்ம செய்ய முடியும். அப்போ நீங்க வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு நிலப்பரப்பை எப்படி வெப்பத்தை தணிப்பதற்கான இடமாக அது இருக்கிறது உறுதி செய்வதன் மூலமாக தான் அங்க மக்கள் வாழ்வதை நம்ம உறுதி செய்ய முடியும். இப்போ தென்மேற்கு பருவமழை இப்போ நடைமுறையில் இருக்கின்றது. இப்போ தென்மேற்கு பருவம் நார்மலா இருக்குமா இல்ல குறைவா தான் இருக்குமா? தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துக்கு வந்து பெருசா இல்லை, நமக்கு வந்து கம்மி தான் வந்துட்டு. ஒரு சில மாவட்டத்துல அதோடைய ஆமா இல்ல. இப்ப வந்து மும்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகமா தான் மழை பொழிவு இருக்கு. இப்போ என்னன்னா ஓவர் ஹீட் வந்து என்ன பண்ண அதிகமா அர்பன் ஃபிளட்டிங் வந்து உருவாக்கும். இப்போ நீங்க மான்சூன் பொறுத்த வரைக்கும் அது என்னன்னா நமக்கு நிறுத்தி நிதானமா ஒரு 3 மாசம் பெய்யும். அப்படிதானே நம்ம அப்படிதானே இருக்கும். ஆனா இனிமேல் அப்படி இருக்காது. உங்களுக்கு வந்து சில மணி நேரங்களில் கொட்டி தீக்கும், 3 மணி நேரத்துல கொட்டி தீக்கும் மேகவடி. 3 மாசத்துல பெய்ய வேண்டிய மழை 3 மணி நேரத்துல பெய்ஞ்சிரும். அதுதான். அப்ப ஏன்னா உங்களுக்கு அதிகமான வெப்பம் அதிகமான நீராவியை உண்டாக்கும். அதிகமான நீராவி வந்து ட்ரெயின் டிராப்லெட்ஸ் வந்து அதிகப்படுத்துது. அதுவுமே அந்த பிரசிபிடேஷன் ஃபார்ம் ஆகுது. அதாவது அந்த மழை மேகங்கள் உண்டாகுவது அப்படிங்கிறது அது அதோட தாழ்வு நிலையில் உண்டாகாம ரொம்ப உயர நிலையத்தில் உண்டாகுது. அப்படி உண்டாகும் போது அங்க இருந்து அப்படி கொட்டி தீக்குது, கொட்டிடும், உடைச்சிட்டு உழுகிற மாதிரி அப்படியே ஜோன்னு அப்படியே வந்து கொட்டுது. அப்ப எல்லாத்தையும் வந்து அதை அடிச்சு தள்ளிட்டு போகுது. அப்போ உங்களுக்கு மழை இருக்கும், ஆனா அது வந்து மழை வந்து எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம்ல இருக்கும். ஷார்ட் டேர்ம்ல ஹெவி ரெயின்ஃபாலா இருக்கும். அப்படியானது ரெயின் வேணும். ஆனா ஆமா நிறுத்தி நிதானமா இருக்கக்கூடிய 3 மாசம் நமக்கு அப்படிதானே நம்ம பழக்கப்பட்டிருக்கோம். மழையை நம்ம வரவேற்போம், கொஞ்சம் மழை பெய்யும், கொஞ்சம் நமக்கு தண்ணி கிடைச்சதுக்கு அப்புறம் பயிர் செய்வோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயில் இருக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தண்ணி வேணும், அதுக்கப்புறம் மழை பெய்யும், அதுக்கப்புறம் நம்ம அறுவடைக்கு தயாராகும் இல்லைங்களா? உங்களுக்கு அந்த ஸ்பெல் அப்படிதான் இருக்கும். ஆனா இன்னைக்கு மான்சூன் அப்படி இருக்கிறது இல்லை. மான்சூன் வந்து மாறிடுச்சு, கடுமையா மாறிடுச்சு. அது குளோபல் வார்மிங் ஒரு முக்கியமான ஒரு காரணம். இந்த மாதிரி அமைப்பு முறை மாறுதல் அது இன்னும் அதோட பாதிப்பை இன்னும் அதிகப்படுத்தும். ஸோ அதனால நீங்க வந்து ரெயினை வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ ரெயின் வந்து எப்பவுமே வந்து இனிமேல் மழை அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓ, தென்மேற்கு பருவமழை வந்து குறைவா இருக்கு சொல்லு, வடகிழக்கு பருவமழையும் குறைவா தான் இருக்கும். எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம்ல இருக்கும். குறைவா இருக்கிறதுங்கிறது நான் சொல்றதை விட வந்து பாத்தீங்கன்னா சில மணி நேரத்துல கொட்டி தித்துரும். ஒரு 3 மாசம் எல்லினோ வந்துட்டு அந்த இண்டியூஸ் அந்த பாதிப்பை இன்னும் அதிகப்படுத்தும். இயல்பாகவே குளோபல் வார்மிங் இது பண்ணுது. எல்லினோ இன்னும் அதை அதிகப்படுத்தும். எல்லினோ கூடுதல் தான். குளோபல் வார்மிங்னால மழை வந்து குளோபல் வார்மிங் ஆல்ரெடி பிரச்சனை உண்டாக்குது. எல்லினோ அது இன்னும் அதிகப்படுத்துங்க. மழை வந்துட்டா பரவாயில்ல, மழையே இல்லைன்னா தானே பிரச்சனை. ஏன்னா வறட்சி பஞ்சம் ஏற்படும். அது உண்மைதான். ஆனா என்னன்னா உங்களுக்கு மழை எவ்வளவு எந்த டைம் பீரியட்ல பெய்யும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அது மழை பொழிந்ததுக்கு பின்பாக அதை நம்ம வந்து சேமிச்சு வைக்க முடியுமாங்கிற அடுத்த கேள்வி இருக்கு இல்லையா? நீங்க அடுத்து வெயில் வரும்போது திருப்பி அது அடுத்து எவாபரேட் ஆகிறதுக்கான கண்டிஷன்ஸ்ல அது இருக்கும். ஸோ அது ஒன்று இருக்கு. நீங்க மழை கொட்டி அது ரன் ஆஃப் ஆயிடும், நீங்க சேமிச்சு வைக்கிறதுக்கான இது கிடையாது. நம்ம சென்னை போன்ற இடங்கள்ல வந்துட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு. அப்படி நாம சேமித்து வைக்கக்கூடியதுமே அடிக்கிற வெயில்ல வந்துட்டு எந்த அளவுக்கு அது வந்து அப்படிங்கிறது இருக்குல்ல. அப்போ டிமாண்டுக்கும் அதுக்கு சப்ளைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்குல்ல, அந்த மாதிரி பாதிப்புகளை உண்டாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த எல் நினோ வந்து மழை மேகங்கள் உருவாகுது தடையா இருக்குமா? மழை மேகங்கள் உருவாகி இல்லையா, வழக்கமா வந்து தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை, அந்த மேகங்கள் உருவாகுவது இந்த எல் நினோவில் தடையா இருக்குமான்னு கேட்டேன். மேகங்களை தாண்டி வந்துட்டு இது காற்றோட்டத்தில் தான் வந்துட்டு அது வந்து என்ன காற்று சுழற்சி அமைப்பு, அட்மாஸ்பிரிக் சர்க்குலேஷன்ஸ் சொல்லுவாங்க. அந்த அட்மாஸ்பிரிக் சர்க்குலேஷன்ஸ் பல மாற்றங்களை உண்டாக்கும். அந்த அட்மாஸ்பிரிக் சர்க்குலேஷன்ஸ் மாறுதல் ஏற்படுகிறது காரணமாக அங்கங்கே மழை வேகங்களில் வந்துட்டு அது என்ன மாதிரி இன்டர்ஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப மைனூட்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பாதிப்புகள் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இப்போ என்ன பிரச்சனைனா, நமக்கு மான்சூன் வந்துட்டு மழை பெய்யணும் அப்படின்னா அதற்கான தேவையான மழை மேகங்கள் வந்து உங்களுக்கு அட்லாண்டிக் பாருங்க அந்த பகுதியிலேருந்து நமக்கு வருது, அந்த ரீஜன்லேருந்து உங்களுக்கு வந்து உருவாகுது. ஸோ இது எல்லாமே ஒரு இன்டர் கனெக்டடாக இருக்கக்கூடிய ஒரு அட்மாஸ்பியரிக் சர்க்குலேஷனோட அமைப்பு முறை தான். ஸோ ஒன்னோட ஒன்று எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறது. இப்போ எல்லினோ அமைப்பில் உருவாக்கக்கூடிய இந்த காற்றோட்டம் அப்படிங்கிறது நம்ம இந்தியா டைஃபோல் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய காற்றோட்டத்தோடு இது எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ அதுவுமே பாசிட்டிவாக இல்லை, அது வந்து உங்களுக்கு வந்துட்டு நியூட்ரல் ஃபேஸில் தான் இருக்குது, அதனால வறட்சி அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. எம்ஜேஓன்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது, அதோட அது எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறது இருக்குது. இது எல்லாம் சேர்த்து வச்சு தான்
நீங்கள் குறிப்பிடுற மாதிரி வந்துட்டு மலை மேகங்கள்ல பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கும், இல்லாமல் போவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதான் இப்போ என்ன இப்படி புரிஞ்சுக்கணும், வெதரை நீங்க ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஆனா ஒரு விஷயம் சொல்லலாம், சில சிம்டம்ஸ் சில இதெல்லாம் வந்துட்டு இது அதிகமா இருக்கக்கூடிய, அதனாலதான் பர்சன்டேஜ் சொல்றாங்க 90% பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு அதை சொல்றாங்க. சதவீத கணக்கு தான். அப்போ வந்து சூப்பர் எல்லினோ வந்துட்டு அதிகமான வறட்சி கொண்டு வரதுக்கான வாய்ப்பு 90% இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து அப்படி தான் புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்குன்ற போது மலை மேகங்கள் வந்து பாதிப்பு ஏற்படுத்தலாம். ஏன் அப்படின்னா இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பாதிப்பு இருக்குதான், இருக்கு, கண்டிப்பா இருக்கு, நிச்சயமா. ஜூலை டு செப்டம்பர் மாதத்துல அடுத்த வருஷம் மே மாசம் வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு நிறைய பாதிப்பு இருக்கும் இந்த எல்னினோனால. இது வந்து வெறும் இந்த ஜூன் பாதிப்புனா வந்து அதாவது வறட்சியான வறட்சி, கொஞ்சமான பாதிப்பு, மழை வெள்ளத்தான பாதிப்பு, அர்பன் ஃப்ளட்டிங் இருக்கலாம். அதாவது அதிகபட்ச மழையும் பதிவாகலாம், மழையே பெய்யாம வறட்சியான நிலை ஏற்படலாம். ரெண்டுமே இருக்கும். இது ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆமா, அதுல வறட்சி அதிகமா இருப்பதற்கான வாய்ப்பு நமக்கு அதிகமா இருக்கு. நம்ம சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் 2 ப்ரெடிக்ஷன் தான். ஒன்னு வறட்சி அதிகமா இருக்கும், ரெண்டாவது ஃபுட் ப்ரொடக்ஷன்ல வந்து டிக்ளைன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது 2 தான் நமக்கான ப்ரெடிக்ஷனா சொல்லியிருக்காங்க. உலக நாடு முழுவதும் இதோட தாக்கம் இருக்கும். பசிபிக் ரீஜன்ஸ்ல இருக்கக்கூடிய அமெரிக்கால பாதிப்பு இருக்கும், சவுத் ஈஸ்ட் ஏஷியா, சவுத் ஏஷியா இந்த ரீஜன்ல தான் அதிக பாதிப்பு. யூரோப்பை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து போலார் வெர்டெக்ஸ் சொல்லுவாங்க. அது வடதுருவ பகுதியிலிருந்து வரக்கூடிய அங்க இருக்கக்கூடிய காற்று சுழற்சி மழையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது அது ஒரு வேற விதமான ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன். ஆனா இந்த பிராந்தியம், இந்த எல்லினோ பொறுத்த வரைக்கும் அது சவுத் ஈஸ்ட் ஏஷியா, சவுத் ஏஷியா, அதுக்கப்புறம் பசிபிக் ரீஜன்ஸ் இந்த ரீஜன்ல தான் பாதிப்பு இருக்கும். மற்ற நாடுகளுக்கு பாதிப்பு அவ்வளோ இருக்காது. எல்லினோனால அதிகமா இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இந்தியாவுக்கு தான் அதிக பாதிப்பு. ஏசிய நாடு, ஆமா, ஆசிய நாடுகளுக்கு தான் அதிகமான பாதிப்பு இருக்கு. ஆசிய நாடுகள், அமெரிக்கா இந்த நாடுகளுக்கு பாதிக்க வாய்ப்பு. இதை தடுப்பதற்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா சார்? வாய்ப்பு இல்லை. தடுப்பதற்கான நீங்க எப்படி ஒரு சூறாவளிக்கு வேணும், நம்ம வந்து எப்படி தடுப்பு வேணும், அது முடியாது, அதுக்கான வாய்ப்பு இல்லை. உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.